அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையை இன்னைக்கு சந்திச்சாலும் சரி, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பகைக்கிறவங்க, உங்களுக்கு எதிரியாக நிற்கிறவர்கள் எவ்வளவு பலம் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, நான் சொல்லுகிற வல்லமை உள்ள தேவன் உங்களோடு இருக்கிறார். சங்கீதம் 18 பாருங்களேன், 17ஆம் வசனம் தாவீது சொல்றான், என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும். அப்ப சார், அவங்களுக்கும் எனக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பவர்ஃபுல், செல்வாக்கு மிகுந்தவர்கள். அவங்க என்ன பகைக்கிறாங்க. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்க இருக்கிறீங்களா? அன்று தாவீதுக்கு பாதுகாப்பா இருந்த தேவன் இன்று உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார். அன்று தாவீதை விடுவித்த தேவன் இன்று உங்களை விடுவிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கை கீழ் இருந்த தாவீதுக்கே ஆண்டவர் அப்படி விடுதலையை கொடுத்தாருன்னா, புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நீதிமான்களாய் வாழுகிற உங்களை விடுவிப்பது அதிக நிச்சயம். ஆமென். அப்ப உங்களிலும் அதிக பலவான்களாய் இருக்கிற உங்கள் பலத்த சத்துருவுக்கு உங்களை விடுவிப்பாரா? அடுத்து என்ன போட்டிருக்கு? உங்களை பகைக்கிறவர்கள். அப்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு அந்த பிரச்சனை, அதனால மேற்கொள்ளவே முடியல, நீங்க விடுதலையாக்குறார். உங்களை பகைக்கிறவர்கள், சிலர் உங்களை பகைக்கிறாங்களா? அந்த பகையினாலே உங்களுக்கு விரோதமாக சில சூழ்ச்சிகளை செய்யறாங்களா? உங்களை கீழே தள்ள சில பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்களா? அது உங்க காதுக்கே வந்து விழுகுது, ஆனா உங்களுக்கு என்ன செய்யன்னு தெரியல, அப்படியே விட்டுருங்க. ஆண்டு சொல்றாரு, உன்னை நான் விடுவிப்பேன். ஆமென். அப்ப உங்களை விடுதலையாக்க இன்று இயேசு உங்களோடு இருக்கிறார். உங்களை விடுதலையாக்க அவர் உங்களோடு இருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க அதை பார்க்காம இருக்கலாம், உணராம இருக்கலாம், ஆனா விசுவாசிங்க, அவர் உங்களுக்கு பின்னால கிரியை செய்கிறார். God is working behind the scenes. இல்ல, அப்ப நீங்க நம்புங்க. உங்களை பார்க்கிலும் அதிக பலவான்களா இருக்கிறவர்களுக்கும் உங்களை பகைக்கிறவர்களுக்கும் முன்பாக தேவன் உங்களை விடுவித்து, தேவன் உங்களை விடுதலையாக்கி உங்களை அவர்கள் கண்கள் முன்னே கனப்படுத்துவார். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. இது உங்க சாட்சியாக இருக்க போகிறது. ஆமென். அப்ப இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறவராய் வெளிப்படுவார். புதிய ஏற்பாட்டுல அவருடைய இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான்களா இருக்கிறீங்க, நிச்சயம் விடுதலை ஆக்குவார். விடுதலையோடு வாழ்வீர்கள். பெரிய சாட்சியை நீங்க சொல்லுவீங்க. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பார்.